இவங்களும் அப்படிதான் எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை கொண்டு போய் ஆனால் ஏதோ எங்கேயும் ஒரு கவலை சேர்த்துறாதீங்க இருக்கு மேடம். அப்படின்னு ஃபேமிலி கவலை மட்டும் சொல்ல மாட்டாங்க என்னன்னு தெரியல. கேட்டால் ஃபேமிலி பிரச்சனை இருக்கு. நானும் அதனால் நாங்களும் கேட்டது இப்போ எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? ஆட்டோ நம்ம சொன்னீங்களா இங்கே வரோன்னு? சொன்னேன் மேடம். அந்த அம்மாண்ட வரேன்னா அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க மேடம் வரேன். எனக்கு அந்த பாட்டியை தான் ஞாபகம் வருது. அவங்க பேர் வாலம்பா. என்கிட்ட சொல்கிறாங்க, நான் நிறைய புடவை வச்சுருக்கேன், உனக்கு வேணுமா ஒரு புடவை, நான் கொடுக்கவா என்கிட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரி நான் அவங்க யாரோ கொடுப்பாங்க சாப்பாடு, அவங்க சாப்பிட்டுட்டு மிச்சத்தை மற்றவங்க இவங்களும் அப்படிதான். நான் சாப்பாடு கொஞ்ச நாள் கொடுத்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா திடீர்னு இவருனா சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னார். ஏன்னு கேட்டதுக்கு, நீயே கஷ்டப்படுற ஆட்டோ ஓட்டி 2 பசங்களை வச்சுக்கின்னு, உனக்கு ஏன் நான் கஷ்டத்தை தரணும், சாப்பாடெல்லாம் வேணாம்பா அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னார். ஆனால் யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டாங்க, உதவின்னு கேட்க மாட்டுறாங்க ஃப்ரீயாலாம். அவ்வளோ அவங்களுக்கு நடக்கவே முடியல, அவ்வளோ ஒரு வைராக்கியமாக வாழறாங்க மேடம் அவங்க. ஆரம்பத்தில் தலையெல்லாம் ஜடை உந்து பக்கத்தில் ஒருத்தவங்க கூட போகாத அளவுக்கு அருவருப்பாக அது மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாங்க மேடம் அவங்க.